அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டின் புகழ்பெற்ற இறை வேண்டல்கள், புகழ்பெற்ற மன்றாட்டுகள் என்னும் விவிலிய தொடரில் இன்று முதலாக ஆபிரகாமின் பரிந்துரை மன்றாட்டு. தொடக்க நூல் 18வது அதிகாரத்தில் சோதோமுக்காக ஆபிரகாம் மன்றாடல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற இந்த புகழ்பெற்ற ஒரு மன்றாட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் விவிலியத்தின் முதல் பரிந்துரை மன்றாட்டு. ஆபிரகாம் தனக்காக மன்றாடாமல் சோதோம் நகரில் உள்ள மக்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். தொடக்க நூல் 18:20 முதல் நாம் வாசிக்கின்றோம். ஆபிரகாம் கடவுளிடம் மன்றாடுகிறார். தீயவரோடு நீதிமான்களை சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ என்று கடவுளிடம் ஆபிரகாம் சொல்கிறார். கடவுள் சொல்கிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். பிறகு ஆபிரகாம் தொடர்ந்து பேசுகிறார். 40 நீதிமான்கள் இருந்தால் கடவுள் சொல்கிறார், 40 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன். அதன் பிறகு ஆபிரகாம் சொல்கிறார், நான் துணிந்து விட்டேன், பேச துணிந்து விட்டேன், நான் தூசியும் சாம்பலுமானவன், கோபம் கொள்ள வேண்டாம். 30 பேர் இருந்தால் 30 பேர் இருந்தால் அழைக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் கேட்டு விடுகிறேன், 20 பேர் இருந்தால் 20 பேர் இருந்தால் அழைக்க மாட்டேன். நான் இன்னும் ஒரே ஒரு முறையை நான் பேசி விடுகிறேன், சினமடைய வேண்டாம். 10 பேர் இருந்தால் 10 பேர் இருந்தால் அடிக்க மாட்டேன் என்று கடவுள் சொல்கிறார். அந்த 10 பேரை முன்னிட்டு அடிக்க மாட்டேன். ஆபிரகாமோடு பேசி முடித்தவன் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். ரொம்ப சுவையான ஒரு மன்றாட்டு. இந்த மன்றாட்டில் இருந்து 2 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, ஒரு ஆன்மீக பாடம், அருள்வாழ்வு பாடம். என்னவென்றால், பிறருக்காக நாம் மன்றாட வேண்டும். மன்றாட்டில் எல்லாம் உயர்ந்த மன்றாட்டு விண்ணப்பம் இருந்தது பிறருக்காக மன்றாடுவது. ஆபிரகாம் அவருக்கு தேவை இருந்தது, அவருக்கு ஒரு குழந்தை வேண்டியிருந்தது, அதை அவர் கடவுளிடம் கேட்டார். ஆனால் இந்த மன்றாட்டு சோதோம் நகரத்து மக்களுக்காக, அவர்கள் பாவிகள், தீயவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்காக கடவுளிடம் அவர் பரிந்து மன்றாடினார். எனவே இது விவிலியத்தின் முதல் பரிந்துரை மன்றாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, இதில் ஒரு உளவியல் செய்தியும் இருக்கிறது, ஒரு சுவையான செய்தி. என்னவென்றால், பிறரிடம் கோபத்தை ஏற்படுத்தாமல் எப்படி உரையாடுவது. ஆகவே ஆபிரகாம் இங்கே கடவுளோடு ஒரு மனிதரோடு பேசுவது போல பேசுகிறார். நீங்கள் கோபப்படாதீங்க, இன்னும் ஒரே ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், நான் தூசியும் சாம்பலுமானவன், என் தலைவரே நான் பேச துணிந்து விட்டேன் என்று ஒவ்வொரு முறையும் ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த எண்ணிக்கையை அவர் குறைத்து கொண்டே வருகிறார். ரொம்ப சுவையான ஒரு, அதை நீங்கள் வாசித்து பார்த்தா நன்றாக இருக்கிறது. தூசியும் சாம்பலுமான நான் பேச துணிந்து விட்டேன். அதன் பிறகு சொல்கிறாரு, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். அப்புறம் திரும்ப சொல்றார், உம்மோடு நான் பேச துணிந்து விட்டேன். கடைசி சொல்றார், இன்னும் ஒரே ஒரு தடவை என்னை பேச வேண்டும். ஆகவே இது ஒரு உளவியல் உத்தியாக இருக்கிறது. யாரிடமாவது நாம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், அவர்கள் கோபப்பட்டு விடுவார்கள் என்று நமக்கு தோன்றினால் முதலிலேயே சொல்லிவிட வேண்டும். நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன், தயவு செய்து கோபப்படாதீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மனதளவில், உளவியல் அளவில் அதற்கு தயாராக இருப்பார்கள். ஆகவே நம்முடைய உறவுகளில், நம்முடைய உரையாடல்களில் இந்த உளவியல் உத்தியை, ஆபிரகாமுடைய உத்தியை நாம் பயன்படுத்தலாம். ஒருவரிடம் பேசும் பொழுது ஒரு கோரிக்கை வைப்பதற்கு முன்பாக அல்லது ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பாக, நான் ஒன்று சொல்வேன், நீங்கள் கோபப்பட மாட்டீங்கள, நான் இதை ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறேன், நீங்கள் அதை செய்வீங்கள என்று சொல்லிவிட்டு அவர்களை மனதளவில் தயாரித்து விட்டு அதன் பிறகு அந்த கோரிக்கையை, அந்த விண்ணப்பத்தை, அந்த பகிர்வை நாம் செய்யலாம். இந்த 2 பாடங்களையும் ஆபிரகாமின் இந்த புகழ்பெற்ற பரிந்துரை மன்றாட்டின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. தரப்படும்.